வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உலக ராணுவத்துறை வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி ரஷ்யாவின் மிக்-31 போர் விமானம் மற்றும் கென்சால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஆகியவற்றை கடத்தி செல்ல முயற்சி தடுக்கப்பட்டது என்பதுதான். ரஷ்யா தான் அந்த தகவலை வெளியிட்டுள்ளது. தகவல் என்னவென்றால், உக்ரைன் மற்றும் பிரிட்டன் சேர்ந்து ரஷ்யாவின் மிக்-31K விமானத்தை கென்சால் ஏவுகணை பொருத்தப்பட்ட நிலையில் திருட முயற்சி செய்தார்கள் என்பதுதான். இதை கேட்டவுடன் ஐரோப்பிய பாதுகாப்பு வட்டாரங்கள் வரை அதிர்ந்திருக்கின்றன. காரணம் சிம்பிள். மிக்-31K என்பது ரஷ்யாவின் அகில உலகம் கவனிக்கும் உச்ச ரகசியம் வான்படை தளம். அதில் பொருத்தப்பட்டிருக்கும் கின்சால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ரஷ்யாவின் பெருமை வாய்ந்த சின்னம். இதை இரண்டையும் ஒன்றாக திருடும் திட்டம் என்றுமே நடக்க முடியாத விஷயம் என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் ரஷ்யா இன்று இதையே சொல்கின்றது. இந்த குற்றச்சாட்டை யார் சொல்கிறார்கள்? ரஷ்யாவின் உள்நாட்டு உளவுத்துறை FSB. அவர்கள் வெளியிட்ட தகவல் என்ன? உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு பிரிட்டனின் மேற்பார்வையின் கீழ் ரஷ்ய பைலட்களுக்கு லஞ்சம் கொடுத்து முழுமையாக ஆயுதங்களுடன் தயாராக இருக்கும் மிக்-31K விமானத்தை ரஷ்ய விமான தளத்திலிருந்து பறக்க செய்து ரொமேனியாவின் கருங்கடல் கரையோர நகரமான கான்ஸ்டான்சாவில் உள்ள நேட்டோவில் தரையிறக்க திட்டமிட்டார்கள். விமானிக்கு லஞ்ச தொகை எவ்வளவு? $3 மில்லியன் பிளஸ் மேற்கத்திய நாட்டின் குடியுரிமை. இதை நிஜமாக நம்பலாமா? உக்ரைனின் பதில் ஒரு வரியில், இது முழுக்க முழுக்க ரஷ்யா பரப்பும் கற்பனை. ஆயுதங்களுடன் பறக்க தயாராக இருக்கும் மிக்-31K விமானத்தை நேட்டோ முகாமில் தரையிறங்க செய்வது என்பது நிஜ உலகில் நடக்கவே முடியாத விஷயம் என்று உக்ரைன் சொல்லியுள்ளது. ரொமேனியா என்ன சொல்கின்றது? அவர்கள் இன்னமும் நேரடியான வார்த்தையில் கூறிய பதில், இது சோவியத் கால மர்ம நாவல்களின் வரக்கூடிய கதையை தவிர நிஜமில்லை. ரஷ்யா இப்படியான ஒரு கதையை ஏன் வெளியிடுகிறது? இங்குதான் ராணுவ உளவுத்துறை கோணம் வர ஆரம்பிக்கின்றது. ரஷ்யா கடந்த சில வாரங்களாக ஒரு விஷயத்தில் தவிப்பது, போர் தொடங்கியதில் இருந்து உக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாவின் பாதுகாப்பு வளங்களை அடித்து உடைத்து வருகின்றது. A-50U வானில் கண்காணிக்கும் விமானம் வானிலும் தரையிலும் வைத்து அளிக்கப்பட்டன. ரஷ்யாவின் Su-34, Su-35 உட்பட பல விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. கிரிமியாவின் கருங்கடல் கப்பல் தொகுதி மீது தாக்குதல்கள். ஒரு மிக்-31K விமானம் வீழ்ந்தது. கின்சால் ஏவுகணை சில உக்ரைனிய பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இப்படி ரஷ்யாவின் பெருமை ஆயுதங்கள் இழப்பு விஷயத்தில் குலைகின்றது. அதற்கிடையே உலக பார்வையாளர்களுக்கு ஒரு மெசேஜ் பாருங்கள். எமது மிக்-31 மற்றும் கின்சாலை திருட போகிறார்கள். காரணம், நமது ஆயுதத்தின் மதிப்பை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இது ஒரு நரம்பு போர் செய்தி, உளவியல் செயல்பாடு, பப்ளிக் மூட்டை கட்டுப்படுத்தும் முயற்சி. ஆனால் 5வது தலைமுறை விமானம் உட்பட மற்ற விமானங்களுக்கு இல்லாமல் மிக்-31K என்ன ஸ்பெஷல்? அதுதான் இந்த கதையின் மையம். மிக்-31K என்பது ஒரு சாதாரண போர் விமானம் அல்ல. இது ரஷ்யாவின் தொலைதூர தாக்குதல் தளம். இதன் கீழ் பொருத்தப்படும் கின்சால் ஏவுகணை தான் முக்கியம். கின்சால் ஏவுகணையின் அதிகபட்ச வேகம் M10, தூரம் 2000+ கிலோமீட்டர், பாதையின் நடுவில் மாற்றக்கூடிய திறன், ரேடார் வழியே வரும் பின்தொடர்தல்கள் அனைத்தையும் ஏமாற்றும் திறன். இப்படி ஒரு ஏவுகணை எந்த நாட்டின் கைக்கு வந்தாலும் அது அந்த பகுதியின் ராணுவ சமநிலையை தலைகீழாக மாற்றும். அதனால் இதனை சுற்றி எதை சொன்னாலும் உலகம் கவலைப்படுவது இயல்பு. மிக்-31K விமானத்தை திருடுவது சாத்தியமா? நேரடியாக சொன்னால் இல்லை. மிக்-31 ஏர்கிராப்ட் என்பது ஒரு இரட்டை எரிபொருள் சரிவு, இரட்டை பாதுகாப்பு புரோட்டோகால் விமானம். ரன்வே வரை தனி பாதுகாப்பு குழு, சேட்டலைட் கண்காணிப்பு. ரஷ்யாவின் அதிக ரகசியப்படுத்தப்பட்ட ஹேங்கரில் வைக்கப்படும் விமானத்தை ஒரு விமானி தனியே முயன்று தட்டி கொண்டு பறந்து நேட்டோ தளம் வரை போய் சேர முடியாது. அப்படி முயன்றால் ரஷ்யா தானே அந்த விமானத்தை உடனடியாக சுட்டு வீழ்த்தும். அந்த விமானி போகும் வழியிலேயே ரஷ்யா ரேடாரில் திருட்டு விமானம் என்று தெரியும். பேஸ் கமாண்டர் 30 வினாடிகளில் ஆர்டர் பாஸ் செய்து விடுவார். உண்மையில் இந்த ஆபரேஷன் பிராக்டிகலாக நடக்க முடியாதது. ஆனால் ரஷ்யா ஏன் இப்படி சொல்கின்றது? இல்லை, ரஷ்யா வெறும் பொய் சொல்கிறது என்று தள்ளிவிட முடியாது. இலக்கியத்தில் சொல்வார்கள், 100 பொய்களில் ஒரு உண்மை இருக்கும். இங்கு ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இருக்கலாம். உக்ரைன் உளவுத்துறை ரஷ்ய விமானியை அப்ரோச் செய்ய முற்பட்டிருக்கலாம். அதுவே ஒரு கான்டாக்ட் அட்டெம்ப்ட் ஆக இருக்கலாம். இதை FSB டிரெக்ட் செய்திருக்கலாம். அதை ஒரு சிறிய சம்பவத்தை ரஷ்யா பெரும் ஹாலிவுட் திருட்டு கதை மாதிரி மாற்றி சொல்லி இருக்கலாம். இது இன்ஃபர்மேஷன் போர் முறை. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 2023ஆம் ஆண்டு ஒரு ரஷ்ய Mi-8 ஹெலிகாப்டர் விமானி Mi-8 ஹெலிகாப்டருடன் உக்ரைனுக்கு தப்பி சென்ற சம்பவம். அந்த விமானி பல மாதங்களாக உக்ரைன் உளவுத்துறையுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஹெலிகாப்டரை உக்ரைனுக்கு பறக்க விட்டார். அவருடன் இருந்த மற்ற விமானிகளுக்கு இந்த திட்டம் தெரியாது. அவர்கள் தப்பி செல்ல முயன்றதில் சுடப்பட்டனர். பின்னாளில் ஸ்பெயினில் அந்த விமானி மர்மமாக கொல்லப்பட்டார். இது ரஷ்யாவின் மரியாதைக்கு பெரிய கேள்வியை எழுப்பிய ஒரு சம்பவம். அந்த ஹியூமிலேஷன் இன்று வரை ரஷ்யாவை நேரிடுகிறது. ஆனால் இப்போது நாங்கள் அலர்ட் ஆக உள்ளோம். எவரும் இப்போது எங்களை மோசடி செய்ய முடியாது என்ற மெசேஜ் உலகத்திற்கும் ரஷ்ய உள்ளூர் மக்களுக்கும் செல்ல வேண்டும். இந்த மிக்-31 திருட முயற்சி கதையும் அந்த முயற்சியின் ஒரு பகுதி.
உக்ரைன் $3 மில்லியன் கொடுத்து ரஷ்ய விமானியை வாங்க முயன்றது என்று ரஷ்யா கூறியது. உக்ரைன் மறுத்தாலும் உக்ரைனின் ஹியூமன் ஹிஸ்டரி பார்த்தால் அது சாத்தியம். ஏனென்றால் MI-8 ஹெலிகாப்டர் விமானி ஆயுதங்களுடன் பல ரஷ்யா துருப்புகள் பெல்கரோட் இயக்கங்கள் என்று பல தரப்புகளுக்கு உக்ரைன் உளவுத்துறை பணம் கொடுத்துள்ளது. அவர்கள் இரு தரப்புமே முன்னாள் சோவியத் யூனியனின் நாட்கள். எங்கே தட்டினால் எப்படி மடக்க முடியும் என்று அறிந்தவர்கள். ரஷ்யா இந்த MiG-31 ஹின்சால் திருடும் கதையை ஏன் உருவாக்கியது? ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. ரஷ்யா இதை பரப்பியது ஒரு உண்மை கண்டுபிடிப்புக்காக அல்ல, ஒன்றுக்கும் மேல் நோக்கங்களுக்காக. அதை புரிந்து கொள்வதற்கு நாம் ரஷ்யாவின் அரசியல் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்ய அரசின் மிகப்பெரிய பிரச்சார சூத்திரம் அச்சம் பிளஸ் பெருமை ஈக்குவல் கட்டுப்பாடு. இதனை புட்டின் அரசு 20 ஆண்டுகளாக அதி தீவிரமாக பயன்படுத்துகின்றது. இந்த MiG-31 கடத்தல் கதை அந்த ஃபார்முலாவின் டெக்ஸ்ட் புக் உதாரணம். இதன் கோர் மெசேஜ், மேற்கத்திய நாடுகள் எங்களை அழிக்க முயல்கின்றன. அவர்கள் நம் விமானிகளை விலைக்கு வாங்க போகிறார்கள். அவர்கள் நம் உச்ச ஆயுதத்தை திருட முயல்கின்றனர். இந்த செய்தியை ரஷ்ய மக்கள் தினமும் கேட்கின்றார்கள். ரஷ்யாவுக்கு இது ஏன் அவசியம்? போருக்கு எதிரான கருத்தை அடக்க. பல ரஷ்யர்கள் என்று இது எங்களுக்கான போர் அல்ல என்பதையே சொல்கின்றார்கள். அதை தடுக்க ஒன்றை வழி, மேற்கத்திய நாடுகள் நம்மை அழிக்க முயல்கின்றன என்ற பயத்தை உருவாக்குவது. பல ரஷ்யர்கள் தங்களுக்கு தாங்களே கேள்வி கேட்க தொடங்கி உள்ளார்கள். ஏன் உக்ரைனில் போர் செய்கின்றோம்? எதற்கு எங்கள் மக்கள் இறக்கின்றார்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க அரசுக்கு ஒரே வழி, வெளி எதிரி நம்மை அட்டாக் செய்கிறார் என்ற பிரச்சாரம். இதனால் உள்ளூர் மக்கள் அரசை தவிர்க்க முடியாத பாதுகாவலனாக பார்க்கின்றார்கள். இந்த காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டதே இந்த MiG-31 ஹைஜாக் கதை. பெரும்பாலும் மிக சிறிய கரு ஒன்றை வைத்து டெவலப் செய்யப்பட்ட திரைக்கதையாக இருக்கலாம்.